வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வர்மத்தமிழன், வர்மக்கலை ஆசான். இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது தான் முசுமுசுக்கை. இது கபத்துக்கு, அதாவது சளி, மார்பு சளி, நுரையீரலில் தேங்கியிருக்கிற நாள்பட்ட சளி, இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு இலை ரொம்ப அற்புதமானது. இதை நம்ம அடையாகவும் தட்டி சாப்பிட்லாம், சூப்பாகவும் வச்சு சாப்பிட்லாம். ரெண்டாவது, இதனுடைய நெஞ்சு சளி அதிகமாக இருக்கிறவங்க, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நெஞ்சு சளி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, இதனுடைய 2 இலையை மட்டும் பறித்து அது கூட ஒரு 2 மிளகு வச்சு நல்லா மென்று அந்த சாறை மட்டும் நம்ம மீங்கும் போது அந்த சாறு நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே போகணும். அந்த சாறை மட்டும் நம்ம மீங்கிட்டு அதனுடைய சக்கையை வெளியே துப்பிடணும். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து ஒரு 2-3 முறை நம்ம பண்ணும்போது நாள்பட்ட சளி, நுரையீரல் சளி, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற எல்லாமே பிரச்சனைகளும் உடனே தீரும். இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இந்த இது பழுத்துச்சுன்னா அந்த காய் பழுத்தா ரெட் கலரில் மாறும். இப்போ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பாருங்கள், அந்த காய் மட்டும் சகப்பாக இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த முசுமுசுக்கை. இதை எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். அதாவது வேலி ஓரம், சில வயல்வெளி, தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல அது நிறையா கிடைக்கும். இது ஒரு அற்புதமான மூலிகை. தெரிஞ்சவங்க இந்த இலையை பார்த்து கரெக்டாக நீங்கள் பயன்படுத்துங்க. நாள்பட்ட சளிகளுக்கு இது ஒரு அற்புதமான மருந்து. மீண்டும் ஒரு நல்ல மருத்துவ குறிப்புடன் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.